இந்தியா வர்சஸ் வங்கதேசத்துக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேற்று கான்பூரில் தொடங்குச்சு. தொடங்கின 35 ஓவர்லேயே மழை வெளுத்து வாங்கிடுச்சு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க மழை நிற்கும், மேட்ச் திருப்பின்னு ஸ்டார்ட் ஆகும், ஸோ எல்லா ரசிகர்களும் திருப்பின்னு இந்தியாவுடைய ஆதிக்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. கடைசி வரைக்குமே மழை விடலைங்க. சும்மா சுற்றி 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 அடிக்குது, மழையே நிற்கல. கடைசியாக பார்த்தோன்னா முதல் நாள் ஆட்டம் மழை தடைபட்டது. ஸோ இன்னும் 2 நாட்களுக்கு கான்பூர்ல வெறித்தனமான மழை இருக்க போகுது. ஸோ அதனால வங்கதேசம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்கள இந்தியா வச்சு செய்வாங்கன்னு பார்த்தா, ஆனா மழை அவங்கள வச்சு செய்யுது. ஸோ 2வது நாள் ஆட்டம் இன்று தொடங்க போகுது. இந்த 2வது நாள் ஆட்டத்திலும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. ஸோ இந்த போட்டி என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நாம பார்ப்போம். இப்போதைக்கு இந்தியாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. 35 ஓவருக்கு 108 ரன்களுக்கு 3 விக்கெட்களை வீழ்த்துள்ளார் வங்கதேசம் அணி. இப்போதைக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, ஆகாஷ் தீப் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம தலைவன் ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்படியாச்சும் விக்கெட் எடுத்துறாருங்க. அவரை மாதிரி ஒரு லெஜெண்டரி பவுலர் அவருமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு விக்கெட்டும் அவருடைய இன்டர்நேஷனல் விக்கெட்டை உயர்த்தி கொண்டே போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய சாதனைகள் பக்கம் நெருங்கிட்டே இருக்கு. அனில் கும்ப்ளேவுடைய சாதனைகளை தகர்த்தெறிவதே அவருடைய இலக்காக இருக்க போகிறது. அது இன்னும் எவ்வளவு நாட்களுக்குள் எடுக்க போறார் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எல்லா ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப நம்ம தமிழன் அதை ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாரு, ஸோ இன்னும் எவ்வளவு மேட்சஸ் அவர் எடுத்துக்க போறாருன்றது தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா நம்ம தலைவன் கண்டிப்பா பண்ண போறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நேற்று போட்டியில பல விஷயங்கள் நடந்திருக்கு. வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய அந்த புலி வேடமிட்டு வரக்கூடிய ரசிகரை இந்திய ரசிகர்கள் தாக்கியதாக பல சம்பவங்கள் நேற்று நடந்திருக்கு. போலீசார் விசாரணை பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்திய ரசிகர்கள் ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க, எதற்காக அவரை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவரிடம் இருந்த கொடிகளை எல்லாம் தூக்கி வீசிட்டு அவரை தாக்கி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரை காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாகவும், அதன் பிறகு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்றாங்க. ஸோ ஏன் இந்த அளவுக்கு இது பண்றாங்கன்னு தெரியல. எல்லாருமே மேட்ச் பார்க்கறதுக்கு வரோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒருத்தர் ஏன் நம்ம சண்டை போடணும் அப்படின்றது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நேற்று மழை தாங்க வச்சு செஞ்சிருக்கு எல்லாரையுமே. எல்லா ரசிகர்களுக்கும் ஆகட்டும், வங்கதேசத்தை ஆகட்டும், எல்லாருக்குமே மழை தரமான சம்பவத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு 2ஆம் நாள் ஆட்டத்திலையும் மழை வருவதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இந்திய அணி வந்த உடனே எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அவங்களை ஆல் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா அவரை ஆல் அவுட் பண்றதுக்கான முயற்சிகளில் தான் இந்திய அணி வீரர்கள் ஈடுபட போறாங்க. ஸோ இன்னைக்கு 2வது நாள் ஆட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் இருக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு அப்டேட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.